ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசுறாங்கள நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலான்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஜன் இல்லையா, நினைவூட்டல் அப்படிங்கிறது தான். ஸோ ரீகாலேஜன் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஞாபகப்படுத்தி பார்க்க போறோம், என்ன சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ முடிஞ்ச ஒரு விஷயத்த ப்ராப்பரா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், பர்ஃபெக்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுன்ற தலைப்பா என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ இதுல வந்து பாசிட்டிவா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், நெகட்டிவா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கோம். பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய ஃப்ரேம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நெகட்டிவ்ஸ் இல்லை, பண்ணலை, முடிக்கலை, செய்யவில்லை, அந்த மாதிரிங்கிறத எப்படி சொல்லலாம்னு பார்க்குறோம். அதில் முக்கியமாக யார் ரோல் ப்ளே பண்ணுறது, ஆக்ஷன் வேர்ப் இல்லையா. அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸுமே நம்ம என்ன பண்ணுறோம், V1, V2, V3. ஸோ V1 ப்ரெசென்ட்டில் எப்படி சொல்லலாம், பாஸ்ட்டில் எப்படி சொல்லலாம், இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடியதை பிரிச்சுட்டு அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுவும் டெய்லி ரொட்டீன்ஸான வேர்ப் ஃபார்ம்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்னங்கிறத பார்க்கலாம், அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது என்னது, நெகட்டிவ். ஸோ இதில் நமக்கு நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் என்ன வேணும், வேர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண. ஸோ V1, V2, V3 அப்படிங்கிறது தான். ஸோ V1 வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, ப்ரெசென்ட் ஃபார்மை இண்டிகேட் பண்ணுது. அப்போ நான் V1ல நான் இன்னைக்கு உங்களுக்கான ஆக்ஷன் வேர்ப் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, க்ரை அப்படிங்கிறத வச்சிருக்கேன். ஸோ க்ரை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அழுதாங்க, அழுறாங்க அப்படிங்கிறத சொல்றது இல்லையா. அப்போ க்ரை அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கலங்கியது அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து ப்ரெசென்ட் ஃபார்ம்ல சொல்றது, கலங்கியது. ஐ க்ரை, ஷீ க்ரை, ஹீ க்ரை அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடியது இல்லையா. ஸோ இதையே வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல மாற்றணும் அப்படின்னா பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா. ஸோ பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்றாங்கன்னா க்ரைட் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ரெண்டுலையுமே V2வா இருக்கட்டும், V3ஆ இருக்கட்டும், ரெண்டுலையுமே என்ன சொல்றாங்க, க்ரைட் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அப்ப க்ரைடுங்கிறது எப்படி இண்டிகேட் பண்றாங்க, அழுதார் இல்லையா. ஸோ அப்போ க்ரை அப்படிங்கும் போது கலங்கியது, ப்ரெசென்ட்ல சொல்லக்கூடியது. அப்போ க்ரைட் அப்படிங்கும் போது அழுதார் அப்படிங்கிறது. இந்த கலங்கியதும் அழுதாருங்கிறதும் வேற வேற மாதிரி இருக்கே, இதுக்கு இது சூட் ஆகாத மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ க்ரை அப்படின்னா என்ன சொல்லணும், அவங்க பேசும்போது என் கண்ணு கலங்கிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ ஐ லிட்ரலி க்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. என் கண்ணு என்ன அறியாம கண்ணில் தண்ணி வந்துச்சு, லிட்ரலி க்ரை அப்படிங்கிறதான் கலங்கியது அப்படிங்கிறது. ஷீ க்ரைடு, அவன் அழுதான்ப்பா, அவர் அழுதாரு அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அப்போ அது ஒரு பாஸ்ட்ல க்ரைட் அப்படிங்கும் போது சொல்றது. ஸோ இதுதான் நம்ம இப்படி வித்தியாசப்படுத்தி காண்றது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறவர் வேணும் இல்லையா. சப்ஜெக்ட்ல நம்ம கிட்ட யாரெல்லாம் இருக்காங்க, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் கூட யார் நமக்கு ஆட பாருங்க, ஆஸ் பர் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து யார் வராங்க, ஏவி அப்படிங்கிறவர் வராரு. ஏவி நமக்கு என்ன தராரு, ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு இல்லையா. ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்க்குறோம், நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்குறோம், NEG. ஸோ நெகட்டிவ் ஃபார்ம் என்ன வருது, நாட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அண்ட் தென் ஆஸ் த ரூல் ஆஃப் என்ன ஆட் பண்ண போகிறோம், V3. ஸோ V3 ஸ்டாண்ட்ஸ் PP, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் ஃபாலோட் பை நெகட்டிவ் வந்து நாட், அண்ட் V3 வந்து PP, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்மளோட PP வச்சு எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஷீ had not, தேர்ட் ஃபார்ம் என்னது, cried இல்லையா. she had not cried, அவள் அழவில்லை. ஏன்னா ஷீங்கிறதுனால அவள் அழவில்லை, நாட் கொடுத்துருக்கோம், அழவில்லை. எப்போல இருந்து அப்படின்னு சும்மா இந்த சென்டென்ஸ் நாங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறேன், இல்லை ஃபில் பண்ண நினைக்கிறேன்னா ஃபில் பண்ணலாம். she had not cried till the morning. ஸோ till the morning அப்படிங்கும் போது அப்போ என்னது, காலையில இருந்து அவள் அழலை அப்படிங்கிற மாதிரி இல்லையா. அவள் அழவில்லை, எப்போல இருந்து அழல, till the மார்னிங் வரைக்கும் அவள் என்ன பண்ணல, அழவே இல்லை அப்படிங்கிறதான். அப்போ she had not cried அப்படிங்கிறது தான். அப்போ இதோட நிறுத்திக்கலாம் நீங்க. இல்லை மேம் நான் ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் செகண்ட் ஃபார்மும் நான் வர நினைக்கிறேன் அப்படின்னா till the morning அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லை she had not cried before you could see, நீ அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவள் அழவே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இன்னொன்று என்ன சொல்லலாம், she had not cried before she could see the ice cream அப்படிங்கிற மாதிரி. அவள் ஐஸ்கிரீமை பார்க்கறதுக்கு முன்னாடி அவள் அழவே இல்லை. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடியோ கேட்கறதுக்கு முன்னாடியோ அவங்க என்ன பண்ணலை, அழலை அப்படிங்கிறது சொல்றாங்க. இதையே பாசிட்டிவ்ல சொல்லணும், இல்லை ஒரு நேம் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா
ஸோ பிங்கி ஹேட் க்ரைட் பாசிட்டிவ்லயும் அந்த நேம் யூஸ் பண்ணி எழுதுறோம். பிங்கி ஹேட் க்ரைட். பிங்கி என்ன பண்ணா அழுதாள் அப்படிங்கிறதான். பிங்கி அழுதாள் எப்போ? டில் த மார்னிங், காலையில வரைக்கும் அழுதுட்டு இருந்தா. டில் த மார்னிங் எப்போ வரைக்கும் அழுதானும் போது காலையில வரைக்கும் அழுதுட்டு இருந்தா அப்படிங்கிறதா. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நேம்ங்கிறது யூஸ் பண்றதும் ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்றதும் அதுலயும் நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் நெகட்டிவ் இல்லாத ஃபார்ம். நெகட்டிவ்லேயே நான் இன்னொன்று எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன், ஷார்ட் ஃபார்ம்ல ஹேடன்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷி ஹேடன்ட் க்ரை டில் த மார்னிங் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த க்ரைடுங்கிற இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நீங்கள் 5 sentences or 10 sentences ஃப்ரேம் பண்ணுங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி பேசுங்க, டெக்ஸ்ட்ல கூட பேசுங்க. தென் யூ ஃபீல் ஹாப்பி டு ரைட். அதாவது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக எழுதவும் பேசவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வேர்ப் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.